வணக்கம் மகனே பக்தா, சொல்லுமா. என் பாதார இந்த கமலங்களை நீ பாங்குடன் பணிந்தபடியால் இந்த அவனி என்று சொல்லக்கூடிய ஆமா அவனியில் இருக்கும்படியானே ஆண்டோர் உன்னை சேர்ந்தோர். ஆமா இந்த ஊர்ல உன்னை சேர்ந்தோர் நிறைய இருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா ஆன்றோர் உன்னை சேர்ந்தோர். இந்த பாமர மக்கள்கள் எல்லாம் ஆமா உன்னை பார்த்து போற்று, ஆமா உன்னை புகழே நம் ரட்சிக்கும் கலைத்தாய் திருவையார் ஆமா சுகமிட்டு சுகத்துடன் வாழ கடவது ஆசீர்வாதம் ஆகட்டுமா தாயே. வணக்கம். அப்படி இருந்தாலும் இந்த சபையை நாடி ஆமா இது என்ன சபை? மக்கள் சபை, தெய்வீக திருச்சபை. ஆமா இந்த தெய்வீக திருச்சபையில் இந்த காளியாக ஆமா நான் உருவம் கொண்டு படித்தவர் பட்டமிட்டவர்கள் யாத புராணங்கள் தெரிந்தவர் நன்கு அறிந்தவர் நம்மை போல் நாடக பெற்ற கற்றவர் கற்பிலே சிறந்த மாதர்கள் அமர்ந்திருக்கும். ஆமா கற்பிலே சிறந்த மாதர்களும் ஆம் குரு பெரியோர்களும் ஊர் கவுண்டர்களும் அனைவருமே அமர்ந்திருக்கும் சபை நாடி வருகிற போது நான் யார், என் பெயர் என்ன, நான் எதற்காக வர வேண்டும் தெரிவித்தால் விளக்கம் அனைவருக்கு தெரியுமா? ஆமா சொல்லுமா. சொல்லலாமா? வணக்கம். ஊர்ல தண்ணியில அப்படி இருந்தாலும் ஆளிலை மேல் பள்ளி கொண்ட நீலவர்ண தங்கையார் என்னுடைய பெயராகப்பட்டது காளியம்மன். ஆகட்டுமா, சந்தோஷம். காளியம்மன், நான் காளியம்மன் என்று கருத்துடனே நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஆமாம், என்னை பார்க்கிற போது கோழி முட்டை
ஏய் 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 வருமானா அப்படி இருந்து இல்லையே அவனுக்கு அமைதி 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 அதனால அம்மா வணக்கம்மா. கோழி விட்ட கண்ணழகி கண்ணழகி நான் கோடாளி பல்லழகி அமைதியா சொல்லு பார்க்கலாம். கோழி விட்ட கண்ணழகி நான் கோடாளி பல்லழகி பல்லழகி கருத்தை கூந்தல் விரித்து ஆமா நான் எப்படிடா எப்படிமா என் கருத்தை கூந்தல் கூந்தல் இந்த காளியாளா இந்த இடத்திலே வருகிற போது என்னை பார்த்து தாளும் மேலும் மத்தாலும் மிருதங்கம் அனைத்துமே கோபத்தை ஓட வேண்டும். ஏன் ஏன் ஓடனா என்னை அருகாமையிலே பம்பை உடுக்கை மேலும் தாளும் அனைவதுமே முழங்க வேண்டும். ஆமா பாத்தியா கொஞ்ச நேரம் வேலைகள் எல்லாம் முழங்க வேண்டாம். ஆமா அப்படி நான் கோழி முட்டை கண்ணழகி அழகி கோபாலன் தங்கையாளா தங்கையா இந்த கோடாளி பல்லழகி அந்த கோவிந்தனுக்கு தங்கையா நான் இப்படி நான் வருகிற போது நான் எப்படி எங்க இருக்கிறேன் என்று தெரியுமாடா? என் தெரியும் இருந்தால் மக்களுக்கு சொல்லுமா. மஞ்ச போட பக்கத்தில் அடே பக்தா மஞ்ச புடவை கட்டி மங்காளமா சிங்காரமா நடந்து இந்த அங்காளி அங்காளி ஏல் மலையனூர் எல்லையிலே ஆமா பையான கொல்லையிலே காளியாய் உருவமே நானேடா பக்தா. சாமி வணக்கம்மா. சாமி எல்லாம் ஆசி போச்சு முடிஞ்சு போச்சு. ஆமா கேட்டியா பெருமாள் அண்ணன் வாத்தியராக இந்த வருஷம் எனக்கு லக்ன குரு மாதிரி ரெடி பண்ண கல்யாணம் மோகன் இல்ல மச்சான் சும்மா நிக்கிறது. அதனாலே நான் மஞ்ச படவிலே இருக்கிற போது என்னை கோரி பக்தர்கள் வருவார், என்னை வணங்குவார். எனக்கு என்னென்ன கொடுப்பார் என்று தெரியுமா? தெரியம்மா. கொல்லாதீரே
ஆ.